ஹலோ மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கான ஒரு குட்டி ஸ்டோரி ஷேர் பண்ணதான் குயிக்காக வந்திருக்கேன். இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் சுகி சிவம் சார். அவரோட ஸ்பீச்சில் சொல்லியிருந்தாரு, ஒரு தடவை வந்து ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவர் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியல, என்னை பார்க்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. ஸோ டாக்டரும் வந்து கொஞ்ச நேரத்தில் அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவரை விட வயசு ஜாஸ்தியானவர். அவருக்கு வந்து ஏறி ரொம்ப படிக்கட்டு ரொம்ப ஏறி வந்ததில்லை, இவரை விட வயசும் ஜாஸ்தி இல்லை, அதனால ரொம்ப சஃபகேட் ஆகி அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வந்தவர் அப்படியே சோஃபாவில் விழுந்துட்டு எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே வந்து பெர்னார்ட் ஷாவும் வந்துட்டு ஐயோ நெஞ்சு வலிக்குதா, என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு சொல்லி அவரை உட்கார வச்சு அவரை பாசிஃபை பண்ணி அவரை வந்து ஒரு ஆஸ்பிரின் மாத்திரை கொடுத்து தண்ணி கொடுத்து ஒரு டீ போட்டு கொடுத்து எல்லாமே பார்த்து ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே அவர் முன்னாடி கையை கட்டி நின்றுட்டு இருந்தாராம். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு வந்து உங்களுக்கு இப்போ பரவாயில்லையா அப்படின்னு பெர்னார்ட் ஷா கேட்டாராம். அப்போ அந்த டாக்டர் சொன்னாராம், இப்போ எனக்கு நெஞ்சு வலியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபீஸை வந்து 30 பவுண்ட்ஸ் அப்படின்னு எழுதி கொடுத்தாராம். இவருக்கு ஒரே ஷாக்கா, என்ன நீ நான் தான் உன்னை வந்து பார்த்துக்கிட்டேன், நீ என்கிட்ட எதுவுமே கேட்கல எதுவும் பண்ணல, இப்போ வந்து 30 பவுண்ட்ஸ் போடுற என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி பெர்னார்ட் ஷா கேட்டாராம். அதுக்கு அந்த டாக்டர் சொன்னாராம், சி நீ வந்து கவலையில் இருந்த, நான் உன்னை விசிட் பண்ணேன், உன் கவலை எல்லாம் மறந்து போச்சு, ஸோ உனக்கு நோயே இல்லை சரியா, நீ பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், அதை ட்ரீட் பண்ணதுக்காக இந்த ஃபீஸ்ன்னு கேட்டாராம். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, நம்மளை பற்றியே கவலைப்பட்டுட்டு இருந்தா அதை விட ஒரு பெரிய நோய் எதுவுமே கிடையாது. நம்ம அடுத்தவங்களுக்காக கவலைப்பட்டோம்னா நம்மளுக்கு நோயே வராது. இந்த குயிக் தாட் ஃபார் த டே. கிரேட் டே. பாய்.